நிறை அறிவு என்ற தலைப்பிலே சிறப்புணர்த்தர்கள் ஐயா கோவிந்தராஜன் அவர்களையும் அவரது சொற்களை கேட்டு வந்த உங்களையும் மன்றத்தின் சார்பாக அறிவிப்பு கோயில் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்து வரவேற்கிறேன். வாழ்பால்புடன் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குரு திருவடி சரணம். எங்கும் நிறைந்த பரம்பொருளாம் என் உள்ளம் பருவமும் இருந்து இவ்வுலகம் வானுலகம் எங்கும் நிறைந்துள்ள இந்த நல்ல உண்மை கண்ட நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் உரம் பெற்றேன். இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் எங்கும் எதிலும் எல்லா நல்ல நிலையிலும் ஏற்றமே காணுகின்றேன். கல் மண் பொன் புல் எதை நினைந்த போதும் இறையருள் பொது நடனமாய் பொருந்தியாடல் கண்டேன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் அன்பான வாழ்த்துக்களும் கூறி நிறைய அறிவு என்ற தலைப்புல நம்மெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். மகான்கள், சித்தர்கள், ராத்திரி மகரிஷி உட்பட எல்லாருமே நிறைவா வாழ்ந்திருக்காங்க. வாழும் போதே நிறைவா வாழ்ந்தது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப மகான்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை ஏன் நாம வாழ முடியாதா? அந்த வாழ்க்கைக்கு என்ன வாழுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க சாமிஜி. இது வரைக்கும் கொடுத்தது எல்லாமே நிறைய மகான்கள் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் மறைப்பொருளாக விளக்கம் அந்த அளவுக்கு இல்லாத, தெளிவில்லாத நாளையில அது கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ புத்தர் சொல்லும் போது கொஞ்சம் எளிமையாக கொடுத்தாரு. ஆனால் சித்தர்களுடைய பாடல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம டீப்பாக உள்ள போய் பார்க்கணும். இப்போ சிவபாக்கியாருடைய பாடல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேற சித்தர்களுடைய பாடல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு படிக்கணும். இப்போ மகரிஷியோட உருத்தெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவினை கருத்தில் இழுத்திய கபாலமேற்ற இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சா தான் நமக்கு அது வரும்னு வச்சுங்களேன். இப்போ மகான்கள் எல்லாமே ஒரு நிறைவு நோக்கி போயிருக்காங்க, நிறைவாக வாழ்ந்திருக்காங்க. அந்த நிறைவை நமக்கும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். சரி, இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவாக தான் இருக்கு. அப்போ அருட்பேராற்றல் எங்குமே நீக்கமர நிறைஞ்சிருக்குன்னு சொல்றோம். நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அப்ப பிரபஞ்சம் முழுசும் பார்த்தீங்கன்னா அந்த அருட்பேராற்றோடைய கருணை தான் எல்லாமே. இப்ப நிறைவாக இருக்கு அப்படின்னா பாதியனும் பரம்பொருள் எங்கன்னா எழுச்சி பெற்று அதுவே அறிவென்ற உயிராகி என்னங்க அந்த அதாவது இறைநிலையோட தன்மை என்னன்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த 4 மையமா வச்சுதான் வந்திருக்கு. அப்ப வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு. இப்ப வற்றாயிருப்புங்கிறது அல்ல குறையாத ஒண்ணு. இது எங்குங்க? அதாவது நம்ம சுத்த வெளியில தான் இருக்கு அப்படிங்கிறது இல்லை, அதுவே தான் வெளியே வந்து எல்லாமா இருக்கு. அந்த அதாவது ஒரு தொழிலுக்கு வந்து முதலீடு பண்ணுவாங்கன்னு வச்சுங்க. என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு இப்போ செங்கல் வீடு கட்டணும்னா சிமெண்ட், மணல், கம்பி, ஜன்னல் இதெல்லாம் வேணும். அப்படித்தானே? அதே போலதான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு என்ன வேணுங்க? ஒற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த 4 வச்சுதான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்ப பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நிறைவா தான் இருக்கு. இப்ப அருட்பேராற்றல் வந்து நிறைவாகும் போது அது அறிவு இல்லாம அது வந்து அசையாது. அந்த அசைவே வந்து அறிவினுடைய வெளிப்பாடு தான். ஆதி நிலை அசையும் போது அசைலைனா நீங்கள் இல்லை, நான் இல்லை, அந்த பிரபஞ்சம் இல்லை, எது இல்லை, அசைஞ்சது அவ்வளவுதான். அந்த அசைவு தான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு. கோடான கோடி கோள்களும் அண்டங்களும் எல்லாம் வந்திருக்கு டோட்டலா. அப்ப அதனுடைய தொடக்கம் தான், அதனுடைய அறிவு நிலை தான் அணுநிலையாக மாறுதுன்னு வச்சுங்களேன். அந்த இறை துகள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அதாவது அதுல இருந்து வெளிப்படுறது இறை துகள்கள். அந்த இறை துகள்கள் தான் வந்து ஒரு கூட்ட அமைப்புல அணுக்களாக மாறுது. அது விண் என்ற நிலையில அது வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப விண்ணிலிருந்து ஒரு அறிவு அதை இணைத்து கொள்கிறது. இணைத்து கொண்டு அது ஒரு நிறைவான பின்னாடி என்ன ஆகுதுங்க? மற்ற விண்களை அது சேர்த்து கொள்வதில்லை.
அது மறுபடியும் இறை துகள்கள், மற்ற இறை துகள்கள் அது சேர்க்கறது இல்லை. ஆனா அந்த விண்ணுடைய கூட்டு எல்லாமே அண்டங்கள் உருவாகிறதுக்கு அது காரணமா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப எல்லாமே அறிவு நிலையில தான் அது இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்ப ஆதியனும் பரம்பொருள் தான் என்னங்க அணுநிலையாக மாறி அந்த அணுநிலை தான் அண்ட நிலையாக மாறுது. அப்ப எங்கேயுமே விட்டு போகவே இல்லை. இறைநிலை எந்த இடத்துலையும் விட்டு போகல, எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையுமாக நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அருட்பேராற்றல் தான் எங்கேயுமே நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அதை எப்படி எடுத்துக்கலாம் நாம? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா வெளிச்சம் நிறைஞ்சிருக்கு இல்லையா, காற்று நிறைஞ்சிருக்கு. இப்ப அருட்பேராற்றல் தான் அது எல்லாமே, அதனுடைய தன்மாற்றம் தான் எல்லாமே. வெளிச்சம் இரவு பகல் எல்லாமே. இப்ப இரவு பகல் யாரு உருவாக்குறாங்க சொல்லுங்க? இரவு பகல் வருது. அந்த இரவு பகல் யாரு அதை உருவாக்குது? அருட்பேராற்றல் தான் இரவுமாக இருக்கு, பகலுமாக இருக்கு, எல்லா தோற்றங்களாக இருக்கு. அதுவேதான் உறுதுணையாகவும் இருக்கு, பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அதுவேதான் வழி நடத்தி கொண்டு இருக்கு. அருட்பேராற்றலே அதுதான் இயக்கத்திலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு இயக்கம் நடக்குது அப்படின்னா, ஒரு அண்டங்கள் உருவாகுதுன்னா அதனுடைய இறைநிலையோட தன்மை, அதனுடைய ஆற்றல் இல்லாம அது நடக்காது. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தை தாயாக பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், அம்மாவாக பார்த்தாங்க. இந்த பிரபஞ்சம் முழுசும் பார்த்தீங்கன்னா, வள்ளலாறு சொல்லும் போது அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணைன்னு சொல்லுவாங்க. அருட்பெருஞ்சோதி அப்படின்னா அருள், அருள் நிறைந்த ஒரு நிலையில பெருஞ்சோதி. பெருஞ்சோதின்னா பிரபஞ்சம் பெருஞ்சோதி. இந்த பிரபஞ்சம் முழுசுமே ஜோதியின் வடிவமாக தான், அதாவது பெரிய பெரிய ஜோதின்னு வச்சுங்களேன். அப்ப சுத்தவெளி அருள், அருள்நிலை, சுத்தவெளி அருள்நிலை, பிரபஞ்சம் பெருஞ்சோதி. அப்ப இந்த நிலையில தான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு. அப்ப அதே தான் ஆதி நிலையே தான் அசைந்து அதுவே தான் அணுவாக மாறி அதுவே தான் அண்டங்களாக மாறி அதுவே தான் எல்லாமாக வந்தது. அப்ப மனிதன் ஒரு மனிதன் என்று வர வரைக்கும் அது எங்கேயுமே விட்டு போகல, அது தொடர்ந்து பரிணாமத்துல வந்து கொண்டேதான் இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஆதிநிலை அணுநிலையாக, அணுநிலை என்ற நிலையில பஞ்சபூதங்களாக, அப்ப பஞ்சபூதங்கள்ல பாத்தீங்கன்னா வரும்போது அந்த விண் என்ற நிலை வரும்போது அந்த விண்ணுடைய கூட்டமைப்புல அறிவு இல்லாம மறுபடியும் என்ன ஆகுங்க, அது குளிர்ச்சியே வராது. காற்றுல குளிர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த குளிர்ந்த தன்மையும் அழுத்த காற்றுக்கு நெருப்பு தன்மையும் இருக்கு. அப்ப அந்த அறிவு இல்லாம அந்த காற்றுல அது வெளிப்படாதுன்னு வச்சுங்களேன். அப்ப அறிவு நிலை நிறைந்த நிலையில தான் அது என்ன ஆகுதுங்க, அது காற்றாக நெருப்பாக அதுவேதான் பரிணமிக்குதுன்னு வச்சுங்களேன். அதுவேதான் தொடர்ந்து என்ன ஆகுதுங்க, பரிணாமத்துல அடுத்தடுத்த நிலைக்கு வந்து கொண்டே இருக்கு. அப்ப எங்கேயுமே நிறைவாகுதா அப்படின்னா எங்கேயுமே நிறைவாகலன்னு வச்சுங்களேன். அப்ப அடுத்த நிலையில வரும்போது காற்று நீர் அதுவேதான் குளிர்ந்த காற்றாக மாறும்போது நீராகவும், அழுத்த காற்றாக மாறும்போது நெருப்பாகவும், அதுவே அடுத்த நிலைக்கு வரும்போது நிலமாக கெட்டிப்பட்ட பொருளாக நிலமாக வருது. அப்ப எல்லாமே இறைநிலையோட தன்மாற்றம் தான். அப்ப நம்ம பார்க்கும்போது என்னன்னா, நம்ம எல்லாமே தனித்தனியா பார்க்கிறோம். எல்லாமே இறைநிலையோட தன்மாற்றமாக நாம பார்க்கும்போதுதான் இது எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது தெரியும்னு வச்சுங்களேன். இப்ப நிறைய அறிவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்கறது தான் நிறைய அறிவு. இப்ப எல்லாம் தனித்தனியா பார்க்கறது அது தனி அறிவு. இப்ப தனி அறிவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த உடல் எடுத்துக்கிட்டா தனியா தான் இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா தான் நம்ம செய்யணும். இப்ப ஐயா சொன்ன மாதிரி கைப்பயிற்சி, கை வலிக்குது, கை பயிற்சி செஞ்சா கை வலிக்காது, கால் வலி பயிற்சி செஞ்சா கால் வலி இருக்காது அப்படின்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே நம்ம செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அது உடம்பு ஆரோக்கியத்துக்காக நம்ம செய்யறோம். ஆனா இந்த பிரபஞ்சம் முழுசும் பாத்தீங்கன்னா மகரிஷி ஒரு பாடல்ல கூட பாடுவார், இன்று நாள் நிறைவு பெற்றேன் அப்படின்ட்டு. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, நான் இன்று நாள் நிறைவு பெற்றேன் இறைவா, நின்றேன் நடந்தேன் சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே, இன்று நாள் நிறைவு பெற்றேன் இறைவா. இறைநெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் என்று
மாட்டுரை பகர்கின்றார். சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பல வியப்பு, யார் இயக்க வல்லாரோ உனையன்றி பேரண்டத்தை, இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா. அவரு நிறைவான பாடல். அவர் கடைசியா நிறைவா ஒரு பாட்டு எழுதினார்னா அது இந்த பாடல் தான் வச்சுங்களேன். அதாவது ஒவ்வொரு நிலையிலையும் நாம நிறைவா ஒரு எடுத்ததை நம்ம முழு நிறைவாக வாழ முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம எல்லா செயல்களையும் ஒவ்வொரு செயல்களையும் நிறைவாக செய்ய பழகணும். இப்போ ஒண்ணும் இல்லை, சமையல் செய்யறீங்கன்னு வச்சுங்க, நிறைவா சமையல் செய்யணும். அப்ப அந்த வேலை முடிஞ்சது அப்படின்னாக்கா நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும். இப்போ ஏன் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி செய்யாம அந்த என்ன செயல் செய்யறோமோ அதை ஒரு திருப்தியா செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு நிறைவாயிடும். நிறைவாயிருச்சுனாக்கா அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம்னு வச்சுங்களேன். எதையுமே பாதிலேயே நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்க, அப்புறம் அதை செய்யாம வந்துட்டுமே அதே எண்ணத்துல வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதை செஞ்சு முடிக்கணும்னு வச்சுங்களேன். அதே மாதிரிதான் இந்த பிறவியும். இப்ப இந்த பிறவி முடியணும் அப்படின்னா, நிறைவாகணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணுங்க, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல் எல்லாமே செஞ்சுதான் ஒண்ணு. அப்ப ஆசை சீரமைக்காம பாத்தீங்கன்னா ஒரு நிறைவாகவே ஆகாது. அப்ப நிறைவு நோக்கி மனசு போகணும் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகளை ஆசைகளை பேராசையா ஆக்காம இருந்தா போதும். இப்ப ஆசைகள் வேணும், ஆனா அதை பேராசையாம போகக்கூடாது. தேவையான ஆசைகளை நாம இருந்துட்டோம்னா போதும். அப்ப மனசு நிறைவாகும்னு வச்சுங்களேன். இப்ப மனம் எங்க நிறைவாகுது அப்படின்னா நம்ம அந்த ஆசைகளை சீரமைக்காம நிறைவாகாது. அப்ப ஒவ்வொரு நிலையிலையும் நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணணும்னு வச்சுங்களேன். அப்ப அது திருப்தியா செய்யணும். எதை செஞ்சாலுமே ஒரு திருப்தியா செஞ்சோம்னா தான் அது. இப்ப சாப்பிட்றோம்னு வச்சுங்க, ஒரு 4 இட்லி சாப்பிட்டோம், ஒரு திருப்தி ஆகலைன்னா இன்னொரு 4 இட்லி கூட சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னா தான் நான் இன்னைக்கு திருப்தியா சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். அப்ப அதுதான் நிறைவுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த மாதிரி நம்ம வாழும் காலத்துல நிறைவா வாழ்ந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம போகிற காலம் நிறைவா இருக்குன்னு வச்சுங்களேன். வாழும் காலம் நிறைவா இருந்தா போறதுக்காக கவலை இருக்காது, பயமே இருக்காது. பயம் எப்போ வருதுன்னா நம்ம திருப்தியா வாழாதனாலதான். ஏன் அழுகுறாங்க சத்து போனா? அது திருப்தி இல்லைங்க. வாழ்ந்த காலத்தின் நிறைவா இருந்தது அப்படின்னா போற காலம் திருப்தியா இருக்கும். அப்ப அந்த வாழும் காலத்துல ஒரு நிறைவா வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம மகான்கள்லாம் நம்ம கொடுத்த ஒரு வழிமுறை. அப்ப நம்ம நிறைவா வாழ்றதுக்கு உண்டான அவங்க அறிவு நமக்கு புகட்டி இருக்காங்க. அந்த அறிவு தான் நமக்கு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். அப்ப எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல். அப்ப எண்ணத்தை ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா ஒரு எண்ணத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த எண்ணம் நமக்கு தேவையான எண்ணமா, இது நமக்கு வாழ்க்கைக்கு உயர்த்துமா இல்ல தாழ்த்துமா, அப்ப அறிவுகளை உயர்த்துமா, அப்ப அந்த அறிவுலயோ நம்மளுடைய வாழ்க்கை முறையை உயர்த்துதுன்னா அந்த எண்ணத்தை நாம வச்சுக்கலாம். இப்ப அந்த எண்ணம் ஆராய்தலையே நம்ம நிறைய பேர் தப்பு பண்றோம். எண்ணம் ஆராய்தல் பயிற்சியே மகரிஷி சொல்லும் போது சொல்லுவாரு, எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை செய்யும் போது அந்த எண்ணத்தை எடுத்து நம்மளுதுன்னு ஆராய்ச்சி பண்றது ஒரு விதம். இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, முக்கியமானதுன்னு வச்சுக்கலாம். அப்ப தேவையான ஒரு எண்ணத்தை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை எண்ணத்தை நம்ம செயலுக்கு கொண்டு வரோம். அப்போ வாழ்க்கையில ஒரு திருப்தி ஏற்படும். அப்ப தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ள வச்சுட்டோம்னா நம்ம நிறைவா வாழ முடியாது. நிறைவு நோக்கி தானே இப்ப நம்ம பயணம் இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சமே நிறைவு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் நிறைவு நோக்கி போயிடும். நம்ம செஞ்சாலும் செய்யாட்டி அது நடந்தே தான் தீரும். ஆனா பயிற்சியெல்லாம் செய்யும் போது நமக்கு அது திருப்தியா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப எண்ணம் ஆராய்தல்ல மகரிஷி சொல்லும் போது தேவையான எண்ணங்களை வச்சுக்கிறது. இன்னொன்னு மகரிஷி சொல்லும் போது என்னன்னா அந்த எண்ணமே நம்மளுது இல்லை அப்படிங்கிற மாதிரி பாக்குறது. அதாவது எண்ணம் தான் தனது என்று இறுகி குறுகி நின்றேன், அது மேலும் உண்மை விளங்க என்னாச்சுங்க, அந்த எண்ணமே என்னதில்லை அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது எண்ணமே என்னுடையதல்ல. உங்களுது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. உங்களுதான் எண்ணம் அப்படின்னு பார்த்தா இல்லை. நீங்க பார்த்தது, கண் வழியா பார்த்தது உங்களுக்குள்ள பதிவாயிருக்கு, அவ்வளவுதான். நீங்க கேட்டது உங்களுக்குள்ள பதிவாயிருக்கு. அது உள்ள என்னாச்சுங்க, அது உள்ள வாங்கி வாங்கி வச்சுக்கிச்சு. கருமையத்துல எல்லாமே வாங்கி வாங்கி வச்சிருக்கு. அப்ப அதுதான் அறிவாக வெளிப்படுதுன்னு வச்சுக்கங்களேன்.
அப்ப அந்த எண்ணமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளது இல்லை அப்படிங்கிறத மகரிஷி சொல்றாரு. எண்ணம் தான் தனது என்று இறுகி குறுகி நின்றேன்னு சொல்றாரு சாமிஜி. அப்ப அப்ப எந்த அளவுக்கு அது யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப கொஞ்சம் ஆழமா சிந்திச்சா இது தெரியும். அப்ப எதுவுமே என்னுடையதல்லங்கிறது தான் நம்ம மௌனத்தில் நடத்துறோம் இல்லையா? எல்லாமே என்னுடையதா அப்படின்னா இந்த உடம்புல நாம செஞ்சது ஏதாவது இருக்கான்னா நம்மளது எதுவுமே இல்லை. இந்த கண்ணு நாம செஞ்சோமா, கருவிலி நாம செஞ்சோமா, எதுவுமே இமைகள்லாம் நாம செய்யல, எதுவுமே நாம செய்யல. ஒரு முடி கூட நம்ம செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நாம எதுவுமே செய்யாதனால எல்லாமே இறைநிலையோட தன்மாற்றம் தான் எல்லாமே. அப்ப இறைவனே தான் எல்லாமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன். அப்ப இதயம், நுரையீரல் எல்லாமே அந்த மாதிரிதான் எண்ணம் ஆராயுது இல்லை, எதுவுமே என்னுடையதல்ல அப்படிங்கிற மாதிரி. அப்ப யாருடையது அப்படின்னு பார்த்தா இறைநிலையே என்னாச்சுங்க, அதுவே தான் எண்ணமாக இருக்கு அப்படிங்கிறது மகரிஷி இந்த இடத்துல ஒரு நிறைவுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப எண்ணம் ஆராய்தல் நம்ம செய்யறது என்னுடைய எண்ணம்னு எடுத்து செய்யும் போது அது நமக்கு ஒரு என்னுடைய எண்ணம்ங்கிறது நமக்கு தூங்காம கூட பண்ணிடும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எண்ணத்தை எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த எண்ணம் வந்துச்சுன்னா அந்த எண்ணத்தால தூக்கம் கூட போயிடும் சில பேருக்கு. ஆனா அந்த எண்ணம் என்னுடையது இல்லை அப்படிங்கும் போது நினைக்கும் போது தான் என்ன ஆகுதுங்க, நமக்கு தூக்கம் நல்லா வரும்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே என்னுடையது இல்லைன்னு நினைச்சாலே உங்களுக்கு ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆயிடுது. இப்ப குடும்பமே எடுத்துக்கிட்டா அப்படின்னா கூட அந்த குடும்பமே இறைவனுடைய குடும்பமா தான் பார்க்கணும். எல்லாமே இறைநிலையோட தன்மாற்றம் தான். அதுவே தான் எல்லாமா இருக்கு. குழந்தைகளா இருக்கு, அதாவது வாழ்க்கை துணை, பெரியவர்கள் எல்லாமே இறைநிலையோட தன்மாற்றம் தான். இந்த உடல்ல எப்படி எப்படி எல்லாமே இருக்கோ அது போல எல்லாமே இறைநிலையோட தன்மாற்றங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிறது நாம முழுமையா புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப அங்கேயே ஒரு நிறைவு ஏற்படும். ஏன்னா அந்த நிலை வராதனாலதான் இங்க பிரச்சனையான்னு வச்சுங்களேன். இறைநிலை எப்பவுமே வந்து அது தன்னைத்தானே இயக்கி கொண்டே தான் இருக்கு, அது மாறிக்கொண்டே இருக்கு, மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு கருவுல உருவாகுதுன்னு வச்சுக்கங்க, ஒரு கரு உருவாகும் போதே அங்க அதனுடைய அறிவு நிலையில தான் அது முழுமை அடையுது. முழுமையாகாத நிறைவாகாம அது வந்து குழந்தை பிறக்கிறது இல்லை. அப்ப அதுவே என்னதுங்க, தன்னைத்தானே மாத்திக்குது தோற்றங்களை. கருநிலை மாறி நிறைவாகும் போது அதுவே என்னதுங்க, குழந்தை என்ற நிலை உருவாகுது. அது குழந்தைங்கிறது நிறைவாகி தான் அடுத்த நிலையில அது நமக்கு வெளியே வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப எல்லாமே நிறைவு நோக்கி பயணம் நடந்து கொண்டே இருக்கு. எல்லாமே தோற்றங்களும் மாற்றங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. எல்லா தோற்றங்களும் தோன்றி கொண்டு மாறிக்கொண்டு மறைந்து கொண்டே இருக்கு. அது பாட்டுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே இப்ப இந்த புலன்கள் வழியா நம்ம பாக்குறோம்னு வச்சுங்க, கண் வழியா பாக்குறோம், காது வழியா கேட்கிறோம், மூக்கு வழியா சுவைக்கிறோம், அதாவது வாசனை உணர்றோம், இதெல்லாம் இருக்கு. அப்ப கண் வழியா பாக்குறது ஒரு தோற்றங்களை பார்க்குறோம். ஆனா அந்த தோற்றங்கள்ல பாத்தீங்கன்னா அது சின்ன குழந்தையா இருக்கு, அப்புறம் அது பார்த்தீங்கன்னா பெருசாகுது, அப்புறம் அது பார்த்தீங்கன்னா வாலிபன் ஆகுது, அப்புறம் வயோதிகம் ஆகுது. எல்லா தோற்றங்கள் என்ன ஆகுதுங்க, தோன்றி தோன்றி வாழ்ந்து அது தொடர்ந்து மறைந்து கொண்டே இருக்கு. எல்லாமே மறைஞ்சிருது, கடைசியில தோன்றி வாழ்ந்த இது வந்து என்னதுங்க, கண்ணு பார்த்துட்டு இருக்கு. கண்ணு பார்த்தாலும் என்ன அது ஒத்துக்க மாட்டேங்குது. அதுதான் ஞான கருவின்னு சொல்றாரு சாமிஜி. இந்த 5 புலன்களை ஞான கருவின்னு சொல்றாங்க. ஞானத்தை உணர்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட கருவியை நாம ஞானத்துக்காக பயன்படுத்துறோமா? ஞானம்ங்கிறது நிறைவு நோக்கி போறதுதான். அப்ப ஞான கருவியை நாம எதுக்கு பயன்படுத்தணுங்க, ஞானத்துக்காக பயன்படுத்தணும். அப்ப இதுல ஒரு திருப்தி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தோற்றங்கள் தோன்றி தோண்டி மறையுது அப்படிங்கிறது நான் பார்த்துட்டு இருக்கு. ஆனா அந்த உண்மை நிலை நாம உணரல. உணர்ந்தா மட்டுமே தான் நமக்கு ஒரு நிறைவு வரும்னு வச்சுங்களேன். இப்ப சாதாரணமா ஒரு தோற்றங்கள் ஒரு அறிவு இல்லாம எதுவுமே நடக்க போறது இல்லை. இப்போ ஓரறிவு தாவரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஓரறிவு தாவரத்துல அதனுடைய தன்மை, அதனுடைய அறிவு எல்லாமே அதுக்குள்ள அடக்கமா இருக்கு. இப்ப பாரதியார் சொல்லும் போது ஒரு பாடல்ல சொல்லுவாரு, காயிலே புளிப்பது என்ன கண்ணபிரானே, கனியிலே இனிப்பது என்ன கண்ணபிரானே. எல்லாமே அந்த காயில புளிப்பா இருக்குது, அதே கனி வரும்போது இனிக்குது. மகரி சொல்லும் போது சொல்லுவாரு, அதாவது ஒரு பழத்துல எடுத்துட்டோம்னா மேல் பகுதி பார்த்தீங்கன்னா இனிப்பா இருக்கும், கீழ்ப்பகுதி புளிப்பா இருக்கும். ஒரே காயில அதே 2 தன்மை இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து
ஒரே கனியில மேல இனிக்கிறதும் கீழே புளிக்கிறதும் ஒரு நிலை இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அதனுடைய அறிவு நிலை தான் அதுக்குள்ள இருக்கு, அடக்கமா இருந்து. இப்ப மாங்காய்னா புளிக்குது, பாவற்காய்னா கசக்குது. இப்ப இதெல்லாமே அதெல்லாம் அறிவு உள்ளேயே வச்சிருக்கான். அதனுடைய நிறைய அறிவுன்னு வச்சுங்களேன். கசப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாவற்காய்க்கு நிறைய அதனுடைய அறிவு, அதனுடைய நிறைவு அதுதான் வச்சுங்களேன். அப்ப எல்லாமே ஒவ்வொன்றும் அதோடைய இதை வச்சு நிரப்பிட்டான். இப்ப அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதே மலர்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ மலர்கள் நாம் பார்க்கிறோம். வாசனை, அதனுடைய வாசனை சுவையெல்லாம் பாத்தீங்கன்னா வாசனை வந்து அது அதாவது வாசனைங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா பலவிதமான வாசனை இருக்கு. ஆனா அது உள்ள அடக்கமா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப உள்ள முக்கா இருக்கும் போது அது உள்ள இருக்கு அடக்கமா, அது மலர்ந்த பின்னாடி அது வாசனை வெளிவருது. அப்ப அதுக்குள்ளதான் எல்லாமே அடக்கமா இருக்கு. மகரி சொல்லும் போது அதான் அந்த விதைக்குள்ள வந்து எப்படி ஒரு மரங்கள் அந்த விரிச்சம் பூரா அடக்கமா இருக்கோ அது போல எல்லாமே ஒண்ணுக்குள்ள அடக்கமா இருக்கு. அப்ப அதனுடைய அறிவு அதுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அது வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறது. எல்லாமே அந்த வளர்ச்சியை நோக்கி ஒரு நிறைவு நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப ரமணர் சொல்லும் போது இதே மாதிரிதான் சொல்றாரு. இப்போ ஒரு நிறைவா வாழ்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே நம்மளுதுன்னு நம்ம நினைக்கிறதுனாலதான் நம்ம நிறைவு நோக்கி இல்லாம போகுது. அப்ப எல்லாமே அதாவது ஆன்மாவுடைய வெளிப்பாடுதான் வந்து மனசு. அப்ப மனசை சரி பண்ணிட்டா போதும், எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறது தான். அதான் மகரிஷி கூட மனவள கலையில மனசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காரு. எல்லாத்துலயும் ஆன்மீகம்னு எடுத்துட்டாலே மனசுதான், மறைபொருள் தான். இப்போ உடலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். ஏன்னா பெரும்பாலும் என்னன்னா மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அப்ப ரமணர் சொல்லும்போது அந்த ஆன்மாவோடைய வெளிப்பாடு தான் அந்த மனசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மனசு எப்ப அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா நிலையோட இணைக்கும் போது அது அடங்கிரும். நீங்க மூச்சு காற்று கவனிச்சிங்க அப்படின்னாவே மனசு வந்து கொஞ்சம் காணாது போகும். அப்ப அப்படியே மனசு வந்து உள்ள அடங்கும் அப்படிங்கிறாங்க. மனசு அடங்கும் போதுதான் நம்ம முழுமையான ஒரு நிலைக்கு, அமைதியான நிலைக்கு வர முடியும். இப்ப அறிவு அசைந்து கொண்டே இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா அங்க இயக்கம் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. அறிவு அசைந்து கொண்டே இருக்கும்போது அங்க ஒரு இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப அறிவு அசைவற்ற நிலையில இருக்கும் போதுதான் அதுதான் நிறைய அறிவாக மாறுதுன்னு வச்சுங்களேன். நிறைய அறிவுன்னு என்னங்க, அந்த அறிவு அசைவற்ற நிலையில போகும்போதுதான் அது நிறைய அறிவாக மாறுது. ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு நிலையிலையும் இந்த பிரபஞ்ச தோற்றங்களாக இருக்கட்டும், நம்ம எண்ணமாகட்டும், ஆசையாகட்டும், அல்ல எதுவுமே சரி பண்ணாம நாம அடுத்த நிலைக்கு நிறைவு நோக்கி போகவே முடியாது. இப்ப வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு, இந்த மூணு நாம சொல்றோம் இல்லையா? வெற்றியா வாழணும் அப்படின்னா நாம பிறந்த போதே பாத்தீங்கன்னா எல்லாமே வெற்றியை நோக்கி தான் நம்ம பிறந்திருக்கோம். இப்ப தாயோடைய கருவுல தந்தையோட விந்து வந்து போகும்போது 700 கோடி விந்து போகுதாமா, அதனுடைய அணுக்கள் போகுதாமா. அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் ஜெயிச்சிருக்கு. அதுதான் நாம ஜெயிச்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன் சொல்ல போனா. அப்ப முதல் வெற்றியே அதுதான் நமக்கு. அப்ப அந்த மாதிரி முதல் வெற்றி அது. அடுத்த நிலைக்கு போகும்போது நம்ம படிக்கிறதுல வெற்றி, அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா விளையாட்டுல வெற்றி, இந்த மாதிரி வரிசையா வெற்றி பெற்றுக்கிட்டே கொண்டிருக்கணும். அப்ப அடுத்தடுத்த நிலையில வெற்றி பெறும்போது வாழ்க்கையில வெற்றி பெறணும். அதான் மகரிஷி வாழ்க்கையில வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்றாங்க. வாழும் வாழ்க்கையை எப்படி வெற்றியாக மாற்றிக்கொள்வது, அப்ப நிறைவாக வாழணும். அப்புறம் அதுதான் வந்து வெற்றியாக மாறும். அடுத்த நிலைக்கு பாத்தீங்கன்னா வெற்றி, மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். இப்ப நாம எதுக்குமே வசதியா வாழ்றது ஒண்ணுங்க, ஆனா சந்தோஷமா வாழ்றது ஒண்ணு, மகிழ்ச்சியா வாழ்றது ஒண்ணு. நிறைய பேர் வசதியா வாழ தெரியும், ஆனா மகிழ்ச்சியா வாழ தெரியாது. அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு வச்சீங்கன்னா. அப்ப அந்த மாதிரி நிலையில மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தெரியும். நான் பெரும்பாலும் சொல்றது என்ன சொல்லுவேன்னா, எனக்கு சந்தோஷமா வாழ தெரியும், மகிழ்ச்சியா வசதியா வாழ தெரியும்னாலும் சந்தோஷமா வாழ தெரியும் அப்படிம்பேன். அப்ப அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான படுதுன்னு வச்சுங்களேன். அப்ப மகிழ்ச்சியா வாழ்றதுங்கிறது ஒரு நிலை. நாம 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு அதுல வசதியா வாழ்றது அப்படிங்கிறது ஒரு நிலை.
10,000 ரூபாய் கையில இருந்தா கூட அதுல சந்தோஷமா நிறைவு வாழும். நிறைவுங்கிறது பணத்தை பொறுத்து தானே சொல்றோம். ஆனா பணம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? பணம் எப்படி வேணாலும் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது அடிப்படை பொருளாதாரம் தேவை. மகரிஷி சொல்லும் போது வாழ்க்கையோட நிலை சொல்லும் போது, குடும்பத்துல அமைதி வேணும்னா உடல் நலம், மன வளம், பொருள் வளம் 3மே இருக்கணும். அப்பதான் நிறைவா வாழ முடியும்னு சொல்றாரு. அப்ப இருக்கிறத வச்சு எப்படி சிறப்பா வாழ்றது அப்படின்னு. இப்ப கொரோனா வந்துச்சு பாத்தீங்களா? அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தது? எல்லாம் வெளியே வர முடியாத சூழ்நிலை. இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்ட முடிஞ்சது. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன, ஒரு பல லட்சம் சம்பாதிக்கலாம் முடியல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல முடங்கி கிடந்தாங்க. அப்ப எந்த நிலை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம். எல்லாம் கண்ணை மூடி ஒரு திறக்கிறதுக்குள்ளேயே எல்லாம் காணாத போயிருக்கு. அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வாழும் காலத்துல நிறைவா வாழணும். அப்ப அந்த நிறைவா வாழ்வதற்குண்டான வழிகளை மகரிஷி அவர்கள் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. முக்கியமா வாழ்வின் நோக்கத்தை பத்தி இதை எடுத்து நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும். நம்ம பிறந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறைநிலை உணர்றது தான். அதை தவிர வேற வேலையை வேற நினைப்பே இல்லைன்னு வச்சிங்களேன். வேற எதுவுமே நினைக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல நாம உள்ள போயிட்டோம்னா நம்மளை காணாத போயிடுவோம். ஏன்னா அந்த மாதிரி மீடியாக்களும் சரி, செல்போனும் சரி, எல்லாமே அது அது நம்மளை அடிமைப்படுத்துற மாதிரி தான் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுங்க, அதுல இருந்து வெளிவந்து இறைநிலை நோக்கி என்ன இருக்கோ அதை பத்தி நம்ம இப்போ செல்போன் போடுறோம், இதெல்லாம் போடும்போது நம்ம அதெல்லாம் பார்க்குறோம்னு வச்சுங்களேன். மகரிஷி இது நிறைய வருது யூடியூப்ல, அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் கேளுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா மனசு கொஞ்சம் அமைதியாகும். நீங்க எது ஒண்ணு பார்த்தாலும் மனசுக்கு அமைதி நிறைவு கொடுக்குதா அதை பாருங்க. ஆனா நிறைவு அமைதி கொடுக்காத நான் பார்க்க வேண்டாம். இப்ப நிறைவு நோக்கி நாம போகணும்னா நிறைய அறிவுன்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொன்றும் நம்ம அதுல பாக்குறோம்னா படம் பார்க்குறோம் அப்படின்னா அதுல ஒரு நிறைவு ஏற்படணும். ஒரு கேட்குறோம், ஒரு தத்துவமே கேட்குறோம்னு வச்சுங்க, அது ஒரு நிறைவு. இப்போ மகரிஷி எல்லாம் மௌனம் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ ஒரு 5 நாள் மௌனத்துக்கு போயிருந்தோம். மகரிஷி இருக்கும்போது நாங்களும் மௌனம் இருந்திருக்கோம். அப்போ அவர் சாமிஜி என்ன மனசுல அங்கே நாம நினைக்கிறோமோ அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு ஒரு ரிசல்ட் நமக்கு உடனே கிடைக்கும். ஐயா அதை பற்றி சொன்னார். மௌனத்தை பற்றி நினைக்கும் போது ரமணரும் அப்படிதான். நமக்கு அவரு சொல்லும் போது, நீங்க எதுவுமே எனக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க, நான் உங்களுக்கே நல்லா சேவை பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க வர்றவங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னாராமா. அப்ப சொன்னாராம், ஐயோ நான் நிறைய சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் உனக்கு, ஆனா உனக்கு தான் கேட்க மாட்டேங்குது அப்படின்னாராம். இவர் மௌனமா சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆனா அவருக்கு இது கேட்க மாட்டேங்குது, அவ்வளவுதான். அத மௌனமா இருக்கிறது, மௌனமாவே அவருக்கு உணர்த்துறது அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கலேன். இப்ப மௌனத்துல பாத்தீங்கன்னா நமக்குள்ள அவங்க அந்த காந்த அந்த காந்த களத்துக்குள்ள வரும்போது மகரிஷி என்ன நினைக்கிறாரோ அது நமக்குள்ள வெளிப்படும் வச்சுங்களேன். நமக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அது மகரிஷிக்கு வெளிப்படும். அப்ப காந்த நிலையில எல்லாமே ஒன்னா மாறிடுது. எல்லாமே அதாவது வேறுபட்டு இருந்தா கூட கருமையங்கிறது ஒன்னாத்தான் இருக்குன்னு சொல்லுவாரு சாமி. எல்லாமே வேற வேறதான். உங்க உடல் வேற, என் உடல் வேற. ஆனா காந்த நிலைன்னு எடுத்துக்கிட்டா கருமையங்கிறது எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் அதனுடைய நிலை. கருமையத்துக்குள்ள எல்லாமே அடக்கமா இருக்கு. அப்ப என்னென்ன அடக்கமா இருக்கு அப்படின்னா எல்லாமே அடக்கமா தான் இருக்கு. நீங்க அது இல்லாம எதுவுமே இல்லை கருமையத்துல. நம்ம சாந்தி தவத்துல இதனுடைய விளக்கம் நம்ம சொல்லியிருக்கோம். மௌனத்துல சாந்தி தவத்துல அவ்வளவு விளக்கம் இருக்குன்னு வச்சுக்கலேன். அதாவது எண்ணம், முன்னோர்கள் எண்ணிய எண்ணங்களும் அனுபவங்களும், முன்னோர்கள் எண்ணிய எண்ணங்களும் அனுபவங்களும் நம்ம கருமையத்துல இருக்கு. அதே மாதிரி நாம இன்று முதல் பிறந்ததுல இருந்து இப்ப என்னென்ன இருந்தது, நம்ம சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் என்னென்ன எண்ணங்களும் அனுபவங்களும் நமக்குள்ள இருக்கு, கருமையத்துல இருக்கு. இப்ப இருந்து மரணம் வருக வரைக்கும் என்ன எண்ணணுமோ அதையும் நம்ம கருமையத்திலேயே இருக்கு. அப்ப எல்லாமே நம்ம கருமையத்துல அடக்கமா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப கருமையங்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு நிறைவு ஏற்படும். நீங்க காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவில் முழுமை பெறுவதோ முடியாத காரியம். அப்ப கருமையங்கிறது நீங்க காந்த நிலை அறிந்தாலே போதும், கருமையத்துல அறிஞ்ச மாதிரிதான்.
அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா இறைநிலை தொடங்கி அதே மாதிரி பஞ்சபூதங்களாகி ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரைக்கும் அனைத்து தோற்ற ரகசியங்களையும் எதுல இருக்குங்க? அனைத்து தோற்ற ரகசியங்களும் தன்னடக்கமாக இருக்கு எங்க கருமையத்துல. இது உள்ள தனக்குள்ள கருமையத்திலையும் அடக்கமா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பிரம்மஞானம் எழுதுறாங்க அப்படின்னா பிரம்மஞானம் எங்க இருக்கு? நமக்குள்ள அந்த கருமையத்துக்குள்ள அடக்கமா இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாருக்குள்ளயும் கருமையம் இருக்கு இல்லையா? கருமையம் இருக்கா? கருமையம் இருக்கு. அதுதான் அந்த கருமையத்துல மனசு வச்சு தியானம் பண்றதுதான் சாந்தி தவம். சரிங்களா? அப்ப அந்த கருமையத்தோட மனதை இணைத்து கொண்டிருப்பதே சாந்தி தவம். அப்ப அந்த கருமையத்தோட மனசை இணைச்சு அந்த இறைநிலையோட தன்மை எல்லாமே அதுக்குள்ள அடக்கமா இருக்கு. இப்ப பைபிள் பைபிள் இயேசுநாதனுடைய பைபிள், முகமது நபியோட குரான், அதே மாதிரி பகவத்கீதை, இது எல்லாமே உள்ள இருக்கு. மகரிஷி பிரம்மஞானம், இது புத்தருடைய அறநெறி எல்லாமே இருக்கு. ஆதிசங்கருடைய அத்வைதம் எல்லாமே என்னாச்சுங்க? நம்ம கருமையத்துல தன்னடக்கமா இருக்கு. அப்ப இந்த கருமையத்துல ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே, எல்லாம் தன்னடக்கமா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே என்னதுங்க? அதே ஒரு நிறைவு கொடுக்கும். இப்ப நம்ம வெளியே எத்தனை பேர்கிட்ட நம்ம பார்க்கறது, வாங்கறது, என்னென்ன கேட்கறது, என்னென்ன கேள்வி கேட்கறது. அப்ப எல்லா கேள்விகளுக்கும் பதில் எங்க இருக்குன்னா நமக்குள்ளேயே இருக்கு. நமக்குள்ள கருமையத்துல தன்னடக்கமாக இருக்கு. அப்ப மன அலைச்சூழல் வேகம் நமக்கு தியானம் பண்ண மன அலைச்சூழல் வேகம் குறைய என்ன ஆகுங்க? அந்த இடத்துக்கு மனசு போகும் தானா. அப்பதான் இந்த பிரபஞ்ச ரகசியமாகட்டும், தன்னுடைய ரகசியமாகட்டும், தன்னிலை உணர்தலோ இறைநிலை உணர்தலோ அப்பதான் நமக்கு கிடைக்கும். இறைநிலை உணர்ந்துட்டாலே ஓரளவுக்கு நமக்கு திருப்தியா இருக்குன்னு வச்சுங்களேன். ஓரளவுக்கு இல்லை, அதுதான் முழு நிறைவு. இந்த முழு நிறைவு எங்கன்னா இறைநிலையே. நிறைய அறிவே என்னன்னா இறைநிலை உணர்ந்த அறிவு தான். அறிவு அசைவற்ற இருக்கும் நிலை தான். அறிவு அசையும் போது நம்ம இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம இந்த உலக வாழ்க்கையில ஈடுபடுறோம். அறிவு அசையாத போது இறைநிலையோட இணைஞ்சிருக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப பிரபஞ்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மனசு விரியுது இல்லையா? அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த மனசு ஒரு தேடுதல்ல இருக்கும். அப்ப மனம் விரிந்த அறிவுல இருக்கும். சாமிஜி சொல்லும் போது இது சரணாகதி நிலையை தான் சொல்றாரு. துரியாதீத தவத்திய சரணாகதி நிலை தான் சொல்றாரு. அப்ப சரணாகதிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம தலை உச்சிக்கு மேல போயிட்டா இங்க இருக்கிற வரைக்கும் பிட்யூட்டி கிளாண்டு, பினியல் கிளாண்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுது. அதே மாதிரி தலை உச்சிக்கு மேல போகும்போதே என்ன ஆகுதுன்னா மனசுதான் மேல போகுது. அப்ப மனசு மேல போகும்போது அதுக்கு மேல இறைநிலையோட அது பிரபஞ்சம் முழுசும் விரியுது. அந்த ஒவ்வொரு கோள்களோட மனசை இணைக்கிறோம். எல்லாமே என்ன ஆகுதுன்னா அந்த பிரபஞ்சம் முழுசும் மனசு விரிகிற தன்மையை கொண்டு வந்ததுதான் துரியாதீத தவம்னு வச்சுக்கல. அப்ப துரியாதீத தவத்துல மகரிஷி அவங்க மனசு விரியக்கூடிய அளவுக்கு, ஏன்னா எல்லை கட்டிய மனது, அந்த எல்லை கட்டிய மனதை மகரிஷி அவங்க பிரபஞ்சம் முழுசும் விரிச்சு கொண்டு வராருன்னு வச்சுங்களேன். இப்ப ஆக்னை துரியம் செய்யும் போது நமக்குள்ள அடங்கிடுறோம். இப்ப பிரபஞ்சம் முழுசு விரியும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது எல்லாமே வேற வேறையான்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே இப்ப சூரியன் எடுத்துட்டோம்னு வச்சுங்க. சூரியனுடைய கோள்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த அலைகள் நமக்கு எலும்போட தொடர்பு இருக்கு. அப்ப அந்த எலும்போட தொடர்பு இருக்கிறது நமக்கு அந்த எலும்பை நல்ல நல்ல ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிறது. இப்ப குழந்தைங்களை பாத்தீங்கன்னா கை குழந்தையா இருக்கும் போது இளம் வெயில்ல வெளியே போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த வெயில காட்டுவாங்க குழந்தைய, எலும்பு பலப்படுத்துவதற்கு தான். அப்ப சூரியனுடைய காந்த அலை கதிர்கள்ல நமக்கு எலும்புகள் பலம் பெறுகிறது. அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா புதனுடைய கோள்கள்ல நம்ம தோள்கள் எல்லாம் பலம் பெறுது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதனுடைய அறிவு நிலையில இறைநிலையே தான் என்னதுங்க அது நமக்கு சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப புதன் கோளோட மனசை வச்சு பாருங்க, நம்ம தோல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா சரியாகும். இது நீங்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய், சுக்கிரன் நம்ம சுக்கிலத்தோட தொடர்பு இருக்கு. செவ்வாய் மஜ்ஜையோட தொடர்பு இருக்கு. அதே நிலா, சந்திரன் நமக்கு ரத்தத்தோட தொடர்பு இருக்கு. அப்ப நம்ம ரத்தமெல்லாம் சுத்தமாகணும் அப்படின்னா கூட நம்ம சந்திரன் மேல மனசு வச்சு தியானம் பண்ணி பாருங்க.
இது எல்லாமே நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப இது எல்லாமே நம்ம வேற வேறையா நினைச்சிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இது எல்லாமே நம்மளுடைய குடும்பமா நினைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு துன்பமே இருக்காது. இப்ப நம்மளுடைய முன்னோர்களும் தாத்தா பாட்டியை தான் நம்ம முன்னோர்களா நினைச்சிருக்கோம். இப்ப இவங்கெல்லாம் நமக்கு முன்னாடியே பிறந்தவங்க தானே, சூரியன் சந்திரன்லாம். இவங்களையும் நம்ம நினைச்சுக்கலாமே முன்னோர்களா, நினைக்கலாமா? அப்படி நினைச்சுக்கலாம் இல்லையா? நம்ம தாத்தா பாட்டி மாதிரி, நம்ம முன்னோர்கள் மாதிரி. ஏன்னா இந்த நிலாவை பார்த்து எத்தனை நாள் சாப்பிட்டுருப்போம் நம்ம. உங்களுக்கு உங்க நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டி இருப்பாங்க இல்லையா உங்களுக்கு. அப்ப நிலாவை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குழந்தையாட்டம். நம்ம நிலாவை பார்த்து சாப்பிட்டுருக்கோம். அந்த மாதிரி நிலையில பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தானே. அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா உண்மையாலுமே நம்ம மனசு நிறைவா இருக்கும், திருப்தியா இருக்கும்னு வச்சுங்களேன். இது எல்லாமே வேறுபடுத்தி பார்க்கறதுனாலதான் நமக்கு அது வேற இது வேற நினைக்கிறதுனாலதான் நமக்கு திருப்தி இல்லை. அப்ப எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற நினைக்கும் போது நமக்கு திருப்தி ஏற்படும்னு வச்சுங்களேன். அதே மாதிரி சனிக்கோள்கள், இப்ப ஜோசி கூட பார்ப்பாங்க. ஜோசி பார்க்கும்போது உங்களுக்கு ராகு இது இருக்கு, சனீஸ்வரம் முடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரகணம் முடிச்சிருக்கு, இந்த கிரகணம் முடிச்சிருக்குன்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நரம்புகளோட தொடர்பு இருக்கு. அப்ப சனி கோள்ல இருந்து வரக்கூடிய நரம்புகள்ல தொடர்பு இல்லாம யாராவது இருக்கோம்னா இல்லையே. ஓஜ சென்ற சக்தி தான் வந்து ராகுக்கே தான் இருக்கு. அப்ப அது இல்லாம எதுவுமே இல்லையே. ஓகேவா? அப்ப நமக்குள்ள ராகுக்கேது இருக்குதானே. அதே மாதிரி செவ்வாய் கோள்கள்ல இருந்து வரக்கூடிய காந்தலைகள், செவ்வாய் இருக்கு அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப மஜ்ஜையோட தொடர்பு இருக்காது, நமக்கு மஜ்ஜை இருக்கு இல்லையா. அப்ப செவ்வாய் தோஷம் நமக்கு இருக்கு இல்லையா, அது தோஷங்கிறாங்க. அது இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு வியாபாரத்துக்காக ஏற்படுத்துறது தான். அப்ப எல்லா கோள்களுடைய காந்த அலைகள் நம்ம உடம்புல இருக்கு. அப்ப இது இல்லாம நம்ம உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நரம்புகளோட தொடர்பு இருக்கிற சனிக்கோள்கள், அதே மாதிரி மூளை செல்களோட தொடர்பு இருக்கிற குரு என்ற கோள். அப்ப இது எல்லாமே தொடர்புலதான் இருக்குன்னு வச்சுங்களேன். தொடர்பு இல்லாம எதுவுமே கிடையாது. அப்ப நமக்கும் அதுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்புகள் உள்ளவை சாமிச்சு சொல்லுவார். இது இறைநிலை, அதாவது பஞ்சபூத நவகிரக தவமே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இறைநிலை தவம் தான். சொல்ல போனா அதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் எல்லாம் அப்படி இருக்கும். ஏன்னா அது அவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்காரு. இறைநிலைக்கு தவத்துக்கு என்ன விளக்கம் சொன்னாரோ அத்தனை விளக்கமும் அதுக்குள்ள இருக்கு. அப்ப பஞ்சபூத நவகிரக தவத்துல எந்த அளவுக்கு நம்ம டீப்பா நம்ம செய்யறோமோ அது நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல நம்ம செஞ்சோம்னா அது சிறப்பா இருக்குன்னு வச்சுங்களேன். நாம வந்து அந்த கோள்களை வேறையா பார்க்கணும். அது நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பார்க்கணும். நம்ம வீட்டுல 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேர் இருக்கிறோம்னா இன்னொரு 10 பேரை சேர்த்துக்குங்களேன். கோள்கள் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி நினைச்சுங்களேன். நீங்க சாப்பாடு போட வேண்டாம். சாப்பாடு போடுற மாதிரி இருந்தா தானே உங்களுக்கு சிரமம். அதெல்லாம் ஒண்ணு கேட்காது. அது அது பாட்டுக்கு நம்ம நினைக்கிறது தானே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த கோள்கள் எல்லாமே இறைநிலையோட தன்மாற்றம் தான் அப்படிங்கிறத நம்ம தெரியும் போது எல்லாம் ஒண்ணுல இருந்து வெளிப்பட்டதுனால எல்லாமே இறைநிலை தன்மாற்றங்கிறதுனால அதுவே தான் எல்லாமாக இருக்கு, இறைநிலையே தான் எல்லாமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்து வெளிப்படுது அப்படிங்கும் போது அதுக்குள்ள ஒரு நிறைவு ஏற்படுது. அப்ப நிறைவுங்கிறது நம்மளா ஏற்படுத்திக்கிறதான்னு வச்சுங்களேன். அப்ப இதெல்லாம் வந்து மனசுக்கு அந்த மாதிரி கொண்டு போகும்போது அது நிறைவு ஏற்படும். இப்ப மகரிஷி அவங்க எல்லாம் வாழும் காலத்திலேயே என்ன ஆச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தையே தனது வீடாக நினைச்சு வாழ்ந்தாங்க. நாம வந்து அப்படி இல்லையே. நம்ம வந்து நம்ம வீடுதான் நம்ம வீடான்னு நினைக்கிறோம். அதான் அவங்க எல்லாம் அந்த பிரபஞ்சமே வீடாக நினைச்சாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நினைப்பு எப்படி மாறும் அப்படின்னா அப்ப உடல்ல இந்த உயிர் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பிரபஞ்சத்தோட கலக்கிறது தான். அந்த ஆன்மா நிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம சுத்த வெளியோட போகுது. ஆனா இந்த உடல்ங்கிறது அந்த இறைநிய பிரபஞ்சத்தோட தான் கலக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப பிரபஞ்சத்தோட கலக்கிறது உயிர், பிரபஞ்சத்தை கடந்து கலக்கிறது ஆன்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையிறதுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த மாதிரி மகரிஷி வந்து நமக்கு பழக்கப்படுத்தி வச்சுட்டாரு. இப்ப நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவாகும் போது நாம நிறைவு நோக்கி பயணம் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கும். அப்ப பேருதவியாக இருக்கும்னு வச்சுங்களேன். ஒரு நிறைவாக வாழும்போது இதெல்லாம் நமக்கு இயல்பாக மாறும். இயல்பு நிலையில போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு நிறைவுன்னு வச்சுங்களேன்.
அப்ப எல்லாமே இறைநிலையோட தன்மாற்றம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்மளோட வாழ்வின் நோக்கம். வாழ்வின் நோக்கம்னு எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு நிறைய சொல்லியிருக்காரு. வாழ்க்கை தத்துவத்தை 12ஆ பிரிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் பயிற்சியிலையும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம் சிந்தனைக்கு. நம்ம அதை நீங்க தனிப்பட்ட முறையில சிந்திச்சுக்கலாம். ஆனா நம்ம அதுல இருந்து டீப்பா ஆழமா போறது மட்டும்தான் இப்ப நாம் பேசிட்டு இருக்கோம். அப்ப மனசு ஒரு அறிவு நிறைவு நோக்கி போகிறது அப்படிங்கறத ஒரு நிலைன்னு வச்சுக்கல. முன்னாடி சொன்ன மாதிரிங்க அறிவு அசைவற்று இருக்கிற நிலை. அப்ப அறிவு எப்ப அசைவற்று இருக்கும் அப்படின்னா நீங்க சுத்தவெளி தவம் பண்ணும் போது இருக்கும். அதே மாதிரி எதுவுமே என்னுடையதல்ல அப்படின்னு நினைக்கும் போது அது அமைதி நிலைக்கு போகும். அது வரைக்கும் எல்லாமே அமைதியிலிருந்து வெளிப்பட்டு தான் போகும். அமைதி இருக்காது. அப்ப அமைதி இல்லாத போதே அங்க நிறைவு ஏற்படாது. தேடுதல் இருந்து கொண்டே இருக்கும்போது தேடுதல் வேணும். ஆனா தேடுதல்லையே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நிறைவு ஏற்படாது. என்ன தேடுதல் அப்படின்னு பார்த்தா இப்போ உலக பொருள்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். உலக பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் பல கலைகள் அறிவிற்கும் பண்பாடு வாழ்விற்கும் நலமளித்தல் நான் உணர்ந்தேன் நடுநின்று வாழ்கின்றேன் நாடனைத்தும் ஊடுருவி நல்லறிவின் தொண்டாற்றின்னு சாமி சொல்லுவார். அவ உலக பொருள் உடலுக்கு தான், உண்மை பொருள் உயிருக்கு. இந்த உயிருக்கு உண்மை பொருள்னா எதுங்க? அழியாத ஒண்ணு. அழியாததுதான் உண்மை பொருள். அப்ப உண்மை பொருள் உயிருக்கும் உலக பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் பல கலைகள் அறிவிற்கும். பல கலைகள் இருக்கு இல்லையா? தொழில் கல்வி, எழுத்தறிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அந்த பொதுவாகவே பல கலைகள் அறிவிற்கு பண்பாடு வாழ்விற்கு அந்த அறிவுக்கு தான் அது எல்லாமே. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி நிலையில நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப நிறைவாக வாழ்வதற்கு இதெல்லாம் நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். இன்னொன்னு மகரி சொல்லும் போது சொல்லுவாரு, இன்னொன்னு நான் வேதத்தை நான் படித்ததில்லை, வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன்னு சொல்லுவாரு. வேதத்தை நான் படிச்சதே இல்லப்பா அப்படின்னு. அவரு 3வது கூட படிக்கல. அவரு 3வது படிக்காம தான் இவ்வளவு புத்தகங்களை விஞ்ஞானிகள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. ஆலியார்ல பாத்தீங்கன்னா விஞ்ஞானம்லாம் பேசுவாங்க, இவரு அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்தது. ஆனா அவர் 3வது கூட படிக்கல. அவர் இந்த இதுக்காக இங்கிலீஷ் கொஞ்சம் கத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். அப்ப இங்கிலீஷ்லயும் நல்லா பேசுவார்னு வச்சுக்கலேன். அப்ப வேதத்தை நான் படித்ததில்லை, வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். அந்த வேதத்தை நான் படிச்சதே இல்லப்பா, ஆனா அந்த வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வேதத்தின் உட்பொருளா இருக்கிறது எதுங்க? என்னை கண்டேன். அந்த வேதத்தை இப்போ உங்க உடம்ப எடுத்துக்கிட்டோம்னா வேதத்தின் மொத்த சாரமும் உடம்பு தான் வச்சுங்களேன். வேதத்தின் மொத்த சாரமும் உடம்பு தான். வேதத்தை நீங்க தனியா படிச்சுட்டு இருக்க வேண்டியது இல்லை. அந்த வேதத்தின் மொத்த உருவமே உடம்பு. இது புரியுதா நான் சொல்றது? ஆமா, அதை கொடுக்கறது ஒரு அறிவுங்க. அந்த கொடுக்கறது பூரா திருப்தி ஆயிடுச்சுன்னாக்கா அதுதான் நிறைவானது. ஆமா, அதுதான் அறிவின் முழுமைன்னு வச்சுக்கலேன். அதாங்க, அது ஒரு அறிவு தான். ஆனா அந்த அறிவு முழுமை பெறணும். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. எல்லாமே ஒண்ணுதான் நினைக்கிறது தான் அறிவினுடைய முழுமை. அதுதான் முக்தின்னு வச்சுக்கலாம். முக்திங்கிறது ஒண்ணு இல்ல, மன நிறைவோடு வாழ்றதுதான் முக்தி. நீங்க மன நிறைவுன்னு ஏற்பட்டாலே அதுதான் முக்தி. நீங்க முக்தின்னா செத்து போறதுன்னு நினைச்சுக்காதீங்க. அது செத்து போறதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி இல்லை. முக்தி மோட்சம்னா மன நிறைவோட வாழ்றதுதான். இன்னைக்குல இருந்து நீங்க மனசுக்கு வச்சுக்கோங்க. மன நிறைவோட யார் ஒருத்தர் வாழ்றாங்களோ அதுதான் முக்தி மோட்சம். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தின்னு வச்சுங்களேன். அப்ப எல்லாமே ஒண்ணுதாங்கிறது கொண்டு போறது தான் இதனுடைய முழுமையான நிலை. அப்ப அந்த மாதிரி கொண்டு போறதுன்னு வச்சுங்களேன். இப்ப வேதத்தை நான் படித்ததில்லை, வேதத்தின் உட்பொருளை என்னை கண்டேன். அப்ப அந்த வேதத்தோட மொத்த சாரமும் நான் தான் அப்படிங்கிறது அவர் சாமி சொல்றாரு. வேதத்தை நான் படித்ததில்லை, வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன், வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன், பேதித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன், சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார்,
சுயநிலையை அகத்துணர அவர் நான் ஒன்று. அப்ப பாத்தீங்கன்னா இது சொல்லும் போது, வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். அதாவது நான் வாதத்துல எல்லாம் கலந்துக்கலப்பா, ஆனா வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். அத பொருளா இருக்கிறது எதுங்க? நாமளே தான், அது அந்த உடல் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப சோதி போல் புலனறிவால் என்னை காணார். அவ என்னங்க, இறைநிலையை வந்து நீங்க புலனறிவுல காணவே முடியாது. அதான் புலன் செல்வாக்கு, புலனின்பம், அதிகாரம், இதெல்லாம் வந்து பயனாகாத உணர்வின்னு சொல்லுவார் சாமிஜி. நீங்க தெய்வ நிலையை உணரணும்னா இது எதுவுமே பயனாகாது. பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் எதுவுமே பயனாகாது, அதிகாரம் எதுவுமே வராது. அதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து என்னங்க, தெய்வ நிலையை உணரவே முடியாது. அப்ப இதெல்லாம் கடந்து போகும்போது எனக்கு எதுவுமே இல்லைங்கும் போதுதான் அங்கதான் தெய்வ நிலையை உணர முடியும். அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்கள ஒரு ஆண்டியா உட்கார வச்சுதான் அவங்களுக்கு தீட்சை கொடுத்தாங்க. நீ தீட்சை வாங்கணும்னாவே ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்கதான் தெய்வ நிலையை உணர முடியும். ஏன்னா நோக்கம் என்னன்னா தெய்வ நிலையை உணர்றது தான். அப்ப அந்த நிலைக்கு வர்றதுக்கு அவனுக்கு எதுக்கு சொத்து பத்து எல்லாம்? அப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு அங்கதான் அங்க உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி வரும்போது அவங்க முழு திருப்தியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லையா? அங்கதான் நிராயுத பாணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லாத போதுதான் அவன் வந்து ஒரு முழுமையா நோக்கி வந்திருக்கான். அந்த நிலையை தான் சொல்லுவாங்க. இப்ப இந்த பாஞ்சாலியில கூட நடக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த துரியோதன சபையில அவங்க வந்து இப்படின்னு பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அந்த துச்சாதனர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சரணாகதி நிலைக்கு வரும்போதுதான் கிருஷ்ணர் வந்து அருள் பாலிச்சுதான் சொல்லுவாங்க. அப்ப பொதுவா வந்து அந்த சரணாகதி நிலையில யார் இருக்காங்களோ அங்க வந்து இறை அருள் உடனே சித்திக்கும்னு வச்சுக்கலேன். அதான் வள்ளலார் சொல்லும் போது, தெய்வ நிலை உணர்றதுக்கு நீங்க வந்து அன்பு கருணை இல்லாம முடியவே முடியாது அப்படிம்பாரு. இறக்க குணம், ஜீவகாரணியம் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க அவரு. அந்த ஜீவகாரணிய ஒழுக்கத்தை யார் ஒருத்தர் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெய்வ நிலை உணர்வு கிடைக்கும். தெய்வ நிலையை உணர்ந்தவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஊனுருகி உள்ளம் உருகி அப்படிதான் தெய்வ நிலையை உணர்ந்திருக்காங்க. சும்மா அதான் உள்ளம் உருகுதையா உன்னடி காண்கையிலே, உள்ளம் உருகணும். அந்த உள்ளம் உருகுனாதான் தெய்வ நிலையை உணர முடியும். நமக்கு எல்லாம் எனக்கு தான் எவ்வளவு சொத்து இருக்குதே, நான் ஏன் உள்ளம் உருகணும், ஏன் அழுகணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அதாவது இது அந்த அந்த நிலைக்கு போகணும். என்னப்பன் அல்லவா, என்னுயிரும் அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட இருக்கு. இந்த சின்னப்பா பாடுவார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்ல அருமையான படங்க, நல்ல படம். அதாவது தெய்வ நிலை அந்த சிதம்பரத்துக்கு போறதுக்காக அவர் ரொம்ப இது பண்ணுவார். அப்ப இவர் வந்து விடவே மாட்டாரு. அவரு அப்புறம்தான் சிவனே வந்து அருள் பாலிச்சுதான் சொல்லுவாங்க. அப்ப இவர் வந்து நீ கிளம்பு அப்படின்றாங்க. அந்த காலத்திலேயே அப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க பாருங்க. அந்த தெய்வ நிலையை இறைவனை நோக்கி தவம் பண்றது, இறைவனை பார்க்கறது, சிதம்பரத்துக்கு போய் இறைவனை பார்க்கணுங்கிறது, தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காகவே அந்த படம் முழுசா எடுத்திருப்பாங்க. அப்ப வாழ்வின் நோக்கம் என்னன்னா தெய்வ நிலை உணர்றதற்கு தான் இது. அதாவது இது நல்ல தருணம்னு வள்ளலார் சொல்லுவார். இது சரியான நேரம். அதாவது பிறவி எடுத்துட்டோம், மனித பிறவி எடுக்கிறது இனிமேல் இருக்கா இல்லையா தெரியாது. ஆனா இந்த பிறவி எடுத்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைவா வாழணும்னு வச்சுக்கலாம். இனிமேல நமக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னா இந்த பிறவில நிறைவா வாழணும். இன்னும் மேலும் மேலும் ஆசைகளை சேர்த்துக்கிட்டு குப்பைகளை சேர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகுங்க, பிறவி தொடரும். பிறவி வேணுமா அப்படின்னு பார்த்தா அது தேவையில்லை, போதும். அப்போ நிறைவாக வாழ்ந்து நம்ம இந்த பிறவியில நிறைவு செய்யணும். அப்போ அதுக்கு இந்த மனவளக்கலையோ இந்த மாதிரி ஒரு சச்சங்கமோ நமக்கு உதவியாக இருக்கும். ஓகேங்களா? நிறைவாக வாழ்வதற்கு இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இல்லையா கேள்வி? மௌனம் நோன்பு வந்து ரொம்ப முக்கியங்க. அது வந்து ஒரு மனதுக்கு நிறைவு கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து பேசுறது வந்து மன அலைச்சூழல் வேகம் அதிகமா இருக்கும்போது நம்ம பேசும்போது அது உள்ள போகாது அவ்வளவு சீக்கிரம். மௌனத்துல வந்து மன அலைச்சூழல் வேகம் குறைஞ்சிருக்கும். அப்போ நீங்க எது கேட்டாலும் அது உள்ள போகும். அப்போ வந்து அதுதான் உங்களுக்கு சித்தியாகணும்னு வச்சுங்களேன்.
அப்ப மௌனத்துல இருந்து ஒரு தத்துவமோ சிந்தனையோ கேட்கணும். அப்புறம் மௌனத்துல வந்து நம்ம இப்ப நாளைக்கு மௌனம் வருதுங்க. மௌனத்துல சிலதெல்லாம் எழுதி பார்க்கணும். நம்ம அந்த மாதிரி எழுதி பார்க்கும்போது நமக்கு அதுல இருந்து ஒரு விழிப்பு நிலை ஏற்படும். நமக்கு தேவையானது என்ன, நம்ம உணர்ந்தது என்ன, அப்படி உணர்ந்தது அதை எழுதணும். எழுதும் போதுதான் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. அப்ப மனிதன் நிறைவாக வாழ்வதற்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரம்மஞானம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இறைநிலையே தான் தன்மாற்றம் அடைஞ்சு எல்லாமாக இருக்குங்கிறது மகரிஷி அவங்க பிரம்மஞானத்துல நம்ம கொடுத்ததுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. பிரம்மஞானம் தான் கடைசி வகுப்பு. சொல்ல போனா ஆசிரியர் பயிற்சி வந்து மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆன்மீக அறிமுகத்துல இருந்து பிரம்மஞானம் வரைக்கும் எல்லாமே ஒரு மனிதன் நிறைவாக வாழ்வதற்கு மகரிஷி கொடுத்த பயிற்சியிலேயே ரொம்ப சிறப்பான பயிற்சி, நிறைவான பயிற்சி இதுன்னு வச்சுங்களேன். அப்ப வேற இதுல எல்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா தொகுப்பா வரல. எந்த இதுலயுமே தொகுப்பா இவ்வளவு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைதல் இதெல்லாம் தொகுப்பா இல்லை. அப்ப இதுல மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மகரிஷி. இது எல்லாமே எதுக்குன்னா நிறைவாக வாழ்வதற்கு, நிறைய அறிவோடு வாழ்வதற்கு. நிறைய அறிவோடு வாழும் போது பிறவி தொடர் இருக்காது. ஓகேங்களா? இறைநிலையே அனைத்துமாக இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கறத நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் நிறைய அறிவு. எல்லாம் ஒன்னா பாக்குறது. இந்த பிரபஞ்சத்தையே உங்க குடும்பத்தை சேர்த்துக்கங்க. இன்னையில இருந்து உங்க குடும்பத்துல இந்த பிரபஞ்சத்தை சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? சுத்த வெளியும் சேர்த்துங்களேன். ஏன்னா எல்லாமே ஒண்ணுதானே. நான் வந்து காலையில எந்திரிச்சு பிரபஞ்சத்தை நினைச்சு ஒரு கையெடுத்து கும்பிடும் போது அம்மாவா பாக்குறேன்னு வச்சுங்களேன். பிரபஞ்சத்தை அம்மாவா பாக்குறேன், சுத்த வெளியே அப்பாவா பாக்குறேன். எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டோம், எந்த எண்ணம் வருதோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதானே. அம்மாவா அப்பா இல்லை இல்லை, அப்ப இந்த பிரபஞ்சமே அம்மா. ஏன்னா எல்லா தோற்றங்களுக்கும் அதுதானே காரணமா இருக்கு. இப்போ ஒரு குழந்தை பெத்தவங்க அம்மாங்கன்னு சொல்றோம். இது பிரபஞ்சத்தையே பெத்தது. எத்தனை கோள்களையும் அண்டங்களையும் பெற்றிருக்குது இல்லையா? அப்ப இந்த இது பெரிய அம்மா. அதனால அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு பார்த்தேன். இதெல்லாம் மனசுக்கு நிறைவு கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் தோட்டத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிறது தந்தை. அதை சுத்தவெளி, அது தந்தை. அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் அதுதான் அடிப்படை காரணம். ஆதிசக்தியோட அம்சம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தியோட அம்ச தோற்றங்கள் தான் எல்லாமே. அதான் சக்தி களம்னு சாமி சொல்றாரு இல்லையா? சக்தி களம்னாவே உங்களுக்கு வந்து பிரபஞ்ச களம் தான் சக்தி களம். அப்ப அதுவே தான் எல்லாத்தையும் படைத்தல், காத்தல், அழித்தல், இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இப்ப தோன்றிய தோற்றங்களும் என்னதுன்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தோண்டி வாழ்ந்து மறைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் இதுக்கு முன்னாடி தோன்றிய தோற்றங்களும் தோண்டி வாழ்ந்து மறைஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் இன்னும் 100 வருஷத்துக்கு பின்னாடி தோன்றக்கூடிய தோற்றங்களும் ஜீவன்களும் இதே பிரபஞ்சத்துக்குள்ளாக மறைஞ்சிருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஆக எல்லாமே இங்க பிரபஞ்சத்துக்குள்ளாக மறைவா இருக்கு. அதாங்க மௌனத்துல இருக்கும் போதுங்க பிரபஞ்சத்துல இருந்து அவருக்கு அந்த வார்த்தைகள்லாம் வந்து விழும். அது அப்ப வந்து பிரபஞ்சமே அவருக்கு எடுத்து கொடுக்குதுன்னு வச்சுக்கலேன். அதெல்லாம் எழுதுவாரு. அவரே பேசுறது இல்லை, எதுவுமே வந்து அவர் எழுதுறது கிடையாது. அது வந்து என்ன இல்ல மௌனத்துல இருக்கும் போதே கூட எழுதுவாங்க. அவருக்கு எப்ப மனசுல தோணுதோ அந்த இறைநிலை அவங்களுக்கு கொடுக்கும். அதை வந்து அப்படியே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, எழுதுறது. ஆமாங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான். இறைநிலை வந்து அவங்களுக்கு சொல்லும். அது சொல்றதை இவங்க அப்படியே எழுதி வச்சிருவாங்க. அது அப்படிதான் சொல்லணும். எப்படி சொல்றது? இல்ல மௌனத்துல வந்துங்க இப்ப சாதாரணமா ஒரு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தெல்லாம் ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த இறைநிலையோட தன்மையை பத்தி எழுதுறாங்க அப்படின்னா அது மௌனத்துல இருந்தா மட்டும்தான் அது சாத்தியப்படும். இல்லைன்னா அது வராது.
நிறைவு செய்துக்கலாங்களா? எல்லாம் கடிகாரம் பார்க்குறாங்க. கரெக்டு தானே? அதாவது இறைநிலையோட தன்மை அப்படின்னு நமக்கு தெரியும் போது அதுதான் மன அலைச்சூழல் வேகம் குறையிறதுக்கு மௌனமா இருக்கிறது தான் நமக்கு முக்கியமான ஒரு நிலைன்னு வச்சுங்களேன். மௌனமா இருக்க இருக்க நமக்கு பிரபஞ்ச ரகசியமோ இறைநிலை ரகசியமோ நமக்கு தெரிய வரும். நம்ம கருமையத்தோட ரகசியமும் அப்பதான் தெரியும். கருமைங்கிறது ஆன்மா தானே, அழியாத ஆன்மா தான் கருமையும். நம்ம உடம்புல அழியாத ஒரு பொருள் இருக்குன்னா அது கருமையும் தான், அது ஆன்மான்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்குள்ள எல்லா ரகசியமும் இருக்கு. சரிங்களா? நீங்க வெளியே போய் தேட வேண்டியது இல்லை. அதாவது தன்னிலை உணர்தலும் இறைநிலை உணர்தலும் ரெண்டு ஒண்ணுதான். அப்ப தன்னிலை உணர்ந்தால் நிறைவாக வாழ்வதற்கு இதெல்லாம் வழியா இருக்கும். அதுதான் நிறைய அறிவு. ஓகேங்களா? நிறைவு செய்யலாமா? வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உந்த குருவே வாழி. சான்றோர்களே, இருபால் மையன்பர்களே, நமது பேராசிரியர் பெருமகனார் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் 1 மணி நேரத்துக்கு அதிகமாக நிறைய அறிவு என்ற தலைப்பிலே நமக்கெல்லாம் விளக்கமாகவும் விவரமாகவும் வேதாத்திரி கருத்துக்களை வேதாத்திரி வழியில் நின்று நமக்கு வழிகாட்டினார்கள். எனவே ஐயாவை வாழ்த்தி, கலந்து கொண்ட உங்களை வாழ்த்தி கொடுத்து நிறைவு செய்வோம். பேராசிரியர் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட இருபால் மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை மொத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடல்வறுமை கலக்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.